ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். ஒரு வேலை விஷயமா நான் ஒருத்தரை பார்க்க போக வேண்டியிருந்தது. அவர் ஒரு விஐபி. அப்போது அவர்கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி பார்க்க போகலாமா என்னன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினப்போ அவங்க சொன்னாங்க, அவர் ஆள் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் தான். ஈஸியாக அப்பாயின்ட்மெண்ட் கொடுக்க மாட்டார். கொடுத்தாலும் இருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவார். ரொம்ப பிஸியான ஆள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் யோசித்தேன், நான் கண்டிப்பாக அவரை பார்த்தாகணும். அதனால நான் இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கினேன். ரொம்ப ஹெசிடேஷனோட நான் என்னையே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அவர் இல்லாமல் போனாலும் நாம் இதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அவர் நம்மளை சரியாக ரிசீவ் பண்ணலைன்னாலும் நம்ம இதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரிப்பரேஷனோட நான் போனேன். ஆக்சுவலாக நான் போனது 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டேன். டிராஃபிக்கில் மாட்டி லேட்டாக போய் சேர்ந்தேன். ஆனால் நான் அங்கே உள்ளே போனதுமே அவங்க செக்ரட்டரி சொன்னாங்க, நீங்கள் தான் ஸோ அண்ட் சோவா, உங்களுக்கு 10:00 அப்பாயின்ட்மெண்ட் இருக்குல்ல அப்படின்னா. ஆமாம், எனக்கு இந்த மாதிரி டிராஃபிக்கில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல, சார் வெயிட் பண்ணுறாங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே போனதும் அவங்க ரொம்ப கார்டியலாக இன்வைட் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னைய தெரியாது. கார்டியலாக இன்வைட் பண்ணாங்க. நல்லா பேசினாங்க. நான் கேட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு அவங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வந்தேன். அப்போது நான் வெளியே வந்துட்டு யோசித்தேன், மற்றவங்க சொன்னதை நம்பி நான் இவரை பார்க்க போகாமல் இருந்திருந்தால் நஷ்டம் எனக்கு தான் இல்லையா? நம்ம எல்லாரையுமே மற்றவங்க ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க, இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையில் நம்ம யாருமே அப்படி இருக்கிறதில்ல. அடுத்தவங்க கெஸ் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கிறதே கிடையாது. நம்ம எல்லார்கிட்டயுமே வேறு வேறு மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும். அதை எல்லாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது. எல்லாராலையும் ஏற்றுக்கவும் முடியாது. இப்போ எனக்கு சொன்ன நண்பர்கள் இவரை பற்றி கொடுத்த பிக்சர் வேற. ஆனால் நான் நேரா பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட பிக்சர் வேற இல்லையா? எல்லார பற்றியுமே எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த ஒப்பீனியனை தாண்டி சில உண்மைகளும் இருக்கும். அந்த உண்மைகள் தான் எப்போவுமே அவருடைய ரியல் இமேஜாக இருக்கும். ஆகையினால உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி எந்த விஷயத்துலையும் முடிவு பண்ணுங்கள். எல்லா நேரத்துலையும் அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு அது உண்மையாக இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆகையினால எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணணும்னு நினச்சா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க.